வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாம் நல்ல நிலைமை இருப்பீங்களோன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கி யாழ் குயில் சூப்பர் சிங்கர் பிரியங்காவை பற்றித்தான் ஒரு காணொலி ஒன்று சொல்லி வாங்கோ பார்ப்போம். ஒரு பறவை கடல் தாண்டி வருகுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் உண்டு. இப்படித்தான் சூப்பர் சிங்கர் பிரியங்காவினுடைய பயணம் ஆரம்பமானது. அதாவது தனது அடுத்த பாடலான மலைக்கோயில் வாசலிலே என்னும் பாடலை பாடி அசத்தியிருக்கிறார். அசத்தினது மட்டும் கூட நிற்கல, மனோ சார் உங்களோட நான் சேர்ந்து பாடணும் என்று சொல்லி தன்னுடைய ஆசையை மேடையில் அழகாக கூறியிருந்தார். அவரது ஆசையும் நிறைவேறியது. மனோ சாரும் இணைந்து அழகாக அவருடன் பாடியிருந்தார். உண்மையிலே அவரது வளர்ச்சி பாராட்டக்குரியது. என்னன்னு சொன்னால், அவர் போய் ஆரம்பத்திலேயே மனோ சாருடன் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குதுன்றதை பார்க்கல பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த வாய்ப்பை உருவாக்கி அவருடைய அதாவது மனோ சாருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றிருந்தார். மனோ சாரின் நிறைவான ஆசீர்வாதமும் அவருக்கு கிடைச்சிருக்குது. அதையும் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த சுற்றில அவருக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சிருந்து அந்த மலையில் அவர் நனைஞ்சிருந்தார். பார்க்க நல்ல அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இலங்கையை சேர்ந்த கில்மிஷா அசானியை அடுத்து சிறுமியான, அதாவது 11 வயது நிரம்பிய சிறுமியான பிரியங்கா அவர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர். அதாவது சில செய்திகளில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், கதைகள் சின்ன சின்ன கதைகளை தான் எழுதுவதாகவும் சின்ன பாடல்களை தான் எழுதி பாடுவதாகவும் அதோட மட்டும் நின்று விடாமல் சித்திரங்களை வரையக்கூடிய ஆற்றலும் தனக்கு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே ஒரு சிறுமிக்கு இவ்வளவு ஆற்றல்கள், அதாவது கலையே கடவுள் கையில் கொடுத்த மாதிரி இருக்குது எங்களுடைய பிரியங்காவுக்கு. பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாகவும் கேட்பதற்கு இனிமையாகவும் இருந்தது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், அவரது தந்தையார் அந்த மேடையிலே குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் இந்த மேடையிலே கடல் தாண்டி பாடுவதற்கான வாய்ப்பை புலம்பெயர் மக்கள் உதவியதால் தான் தாங்கள் இந்த மேடையை நிற்கக்கூடியதாக இருந்தது. அதாவது பிரான்ஸையும் ஜெர்மனியும் சேர்ந்த புலம்பெயர் உறவுகள் இருவர் கை கொடுத்ததால் தான் இந்த மேடையில் தாங்கள் நிற்கக்கூடியதாக இருந்து குறிப்பிட்டிருந்தார். இந்த நேரத்தில் நாங்கள் அந்த 2 புலம்பெயர் உறவுகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், எங்களுடைய இந்த பிரியங்கா தனக்கு சித்ரா மாமாவோடும் பாட ஆசை இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அந்த வாய்ப்பும் அவருக்கு விரைவிலே கிடைக்க வேண்டும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்தி நிற்கிறோம். அதே நேரத்தில் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், பல மொழிகளில் பாடக்கூடிய பிரியங்கா இந்த தனது பயிற்சியை, இந்த பாடல்களை பாடுவதற்கான பயிற்சியை தனது அத்தை மூலம் தான் பெற்றுக்கொள்வதாகவும், அதாவது கர்நாடிக் இசையை தனது அத்தையிடம் தான் பயின்று கொண்டிருப்பதாகவும், அந்த பயிற்சிகளை மேன்மேலும் பயிற்சி செய்வதற்காக தன் தாயாரிடம் பயிற்சிகளை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அவரது வளர்ச்சி மென்மேலும் சிறப்பாக வளர்ந்து அவர் வர வேணும். படிப்படியாக வளர்ச்சியை எட்டி பிடிக்கும் பிரியங்கா வெற்றியின் உச்சத்துக்கு போக வேணும்னு சொல்லி நான் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற போகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினால்தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு சேரும். இன்னும் சிறப்பான செய்திகளுடன், அதாவது பிரியங்காவை பற்றிய இன்னும் சிறப்பான செய்திகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுவிஸ்மாலா. நன்றி, வணக்கம்.